ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசையில் அடுத்த நடக்க போதுன்னா மனோஜ் ஒரு புது ஹோம் அப்ளையன்ஸ் கடை ஆரம்பிக்க போறாருங்க. ஆமாங்க, அதுவும் முத்து கொடுக்குற ஐடியா வச்சு தான் அந்த பிஸ்னஸே ஆரம்பிக்கிறாரு. முதல் நடக்குதுன்னா முத்து அவரோட ஐடியாவை வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு சொல்றாரு. அப்போ அந்த மனோஜ் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அதுக்கு என்ற ஒரு சூப்பரான ஐடியா இருக்குப்பா. இந்த வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவிலாம் விற்கிற கடை இருக்குல்ல, அது ஒன்று ஆரம்பிக்கட்டும்பா. நல்ல லாபம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு, நம்ம வேணா குடும்பத்தோட போய் அந்த கடையை பார்க்கலாம். அங்கே எப்படி வியாபாரம் நடக்குது, என்னென்ன பொருள் விற்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒருவேளை இவனுக்கு அந்த பிசினஸ் பிடிச்சிருந்தா அதே ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு. முத்து கொடுத்த ஐடியாவும் எல்லாருக்கும் சரின்னு தான் தோணுது. அதனால முத்து சொன்ன கடைக்கு எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்க்குறாங்க. எப்பெல்லாம் அந்த கடையில் வியாபாரம் நடக்குதுன்னு பார்ப்பாங்க. மனோஜுக்கு அந்த ஹோம் அப்ளையன்ஸ் பிசினஸ் ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால அந்த பிசினஸே ஆரம்பிக்கலாம் முடிவெடுக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்குதுன்னா மனோஜ் ஆரம்பிக்கிற புது கடைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வரும். அப்போ விஜயா சொல்றாங்க, ரோஹினியோட அப்பா தானே காசு கொடுத்தாரு, அதனால சம்மந்தியோட பேரை கடைக்கு வைக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் அதை கேட்ட ரோஹினியோட மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. என்னைக்கு இருந்தாலும் இந்த பண விஷயம் வெளியே வரும், அன்னைக்கு அத்தை பயங்கரமா கோவப்படுவாங்க. ஒருவேளை கடைக்கு அவங்க பேரை வச்சா அதை வச்சாச்சும் அவங்கள சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால மனோஜிட்ட போய் அத்தையோட பேரை கடைக்கு வைக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் ஒத்துக்க மாட்டாரு. ரோஹினி ஏன்னு காரணம் கேட்கிறாங்க. அப்ப மனோஜ் விஜயாவை பத்தியே தப்பா பேசுறாரு. அம்மாவோட பேர் சுத்தமா ராசி இல்ல ரோஹினி, உன் பார்லர் கூட அம்மாவோட பேர் தான் வச்சோம், ஆனா அந்த பேர் பாதியிலே போச்சு. ஏன் முத்து கூட அவன் பூ கடைக்கு அம்மாவோட பேர் தான் வச்சான், என்னாச்சுன்னு பத்தல, கார்பரேஷன்காரன் மொத்த கடையும் தூக்கிட்டு போயிட்டான். அதனால தான் சொல்றேன், அம்மாவோட பேர் சுத்தமா ராசி இல்ல, நாம வேணா உங்க அப்பாவோட பேரை கடைக்கு வைக்கலாம் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே முத்து வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருப்பாரு. கேட்டது மட்டும் இல்லாம அவர் மொபைல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. கடைசியா முத்து என்ன பண்றாருன்னா மனோஜிட்ட டே மனோஜ், உன் கடைக்கு என்ன பேர் வைக்கணும் அதானே இப்ப யோசிச்சுட்டு இருக்க, நான் ஒரு பேர் சொல்றேன், அந்த பேரை வச்சுனா உன் கடை வியாபாரம் எங்கேயோ போயிரும் சொல்றாரு. மனோஜ் என்ன பேருன்னு கேட்பாரு. அப்ப முத்து விஜயான்னு சொல்றாரு. அதை கேட்ட மனோஜ் கடுப்பாது. இங்க பாரு, என் கடைக்கு என்ன பேர் வைக்கணும் நான் முடிவு எடுத்துக்கிறேன், நீ உன் வேலையை படுறான்னு சொல்றாரு. அதுக்கு முத்து இங்க இப்ப விஜயான்ற பேரை வைக்கிறியான்னு கேட்கல, அந்த பேரை தான் நீ வச்சாங்கன்னு சொல்றேன், ஒழுங்கு அம்மாவோட பேரை வை, இல்ல அம்மாவை பத்தி நீ இப்ப தப்பா பேசுனதெல்லாம் அம்மாட்ட போட்டு விட்டுருவேன்னு சொல்றாரு. அதை கேட்ட மனோஜுக்கு ஷாக் ஆகும். நான் என்னடா அம்மாவை பத்தி பேசினேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சொல்லி சமாளிப்பாரு. அப்ப முத்து அந்த ஆடியோ ரெக்கார்டை பிளே பண்ணி காட்டுறாரு. அதை கேட்ட மனோஜுக்கு ஷாக் ஆகுது. கடைசியா முத்து சொல்லுவாரு, இங்கப்பா நீ அம்மாவோட பேரை தான் கடைக்கு வச்சாங்கன்னு சொல்லுவாரு. என்னதான் விஜயா முத்து மேல பாசம் காட்டாட்டினாலும் முத்துக்கு விஜயா மேல நிறைய பாசம் இருக்கு. அதான் அவங்க அம்மாவை பத்தி யாரும் குறை சொன்னா அவரால் பொறுத்துக்க முடியல. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொன்ன சேல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.